إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تسالون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يسرع لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்லாஹ்வுடைய கடமையான ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனது இல்லத்தில் வீற்றிருக்கும் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் மார்க்கமாக எதையெல்லாம் எங்களுக்கு வழிகாட்டினார்களோ அவைகளை உள்ளத்தில் பதித்து வாழ்க்கை செயல்கள் எடுத்து நடக்கும்படி முதலில் அடியானாகிய எனக்கும் அடியாளாகிய உங்களுக்கும் தக்வாவை உபதேசமாக போதித்துக் கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் இந்த உலகத்தில் சிறந்த படைப்பாக மனிதர்களை படைத்திருக்கின்றான். மனிதர்கள் வழி தவறி நெறி இழந்து கூடாது என்பதற்காக வேண்டி தனது தூதராக தேர்ந்தெடுத்து லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அந்த தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. அந்த தூதர் எதையெல்லாம் உங்களுக்கு போதனையாக கூறினாரோ, எதையெல்லாம் நடைமுறைப்படுத்தும்படி வழிகாட்டினாரோ அதையெல்லாம் உள்ளத்தில் பதித்து வாழ்க்கையில் செயல்படுத்துங்கள் என்ற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஊடாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஹதீஸின் மூலமாக நமது சிந்தனைக்கு முன்வைக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய நோக்கம் மறுமைதான். குறிப்பிட்ட காலம் இந்த உலகத்தில் நாம் வாழ்வோம். அல்லாஹ் யார் யாருக்கு எவ்வளவு வயதை தந்திருக்கின்றானோ, காலத்தை தவணை தந்திருக்கின்றானோ அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் நாம் வாழ்வோம். அதற்கு பிறகு நமது கபருடைய வாழ்க்கை, அதற்கு அடுத்த கட்டமாக நாம் அல்லாஹ்வை சந்திக்க இருக்கின்றோம். அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது எந்த முகத்தோடு சந்திப்பது? அல்லாஹ்வை நான் சந்திக்க இருக்கின்றேன். அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் என்னை இப்படித்தான் வாழ சொன்னான், இப்படித்தான் வாழும்படி தூதர் மூலமாக எனக்கு வழிகாட்டினான். அதையெல்லாம் நான் சரியாக நிறைவேற்றி கொண்டிருக்கின்றேனா என்பதை வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பெரியவர்கள், சகோதரர்கள், தாய்மார்கள், சகோதரிகள் சிந்தித்து நமது வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹுதுபாக்களை பொறுத்தவரை அல்லது ஏனைய விசேஷ உபதேசங்களை, பயான்களை பொறுத்தவரை நம்மை சீர்படுத்துவதற்காக வேண்டி சில நேரங்களில் நாங்கள் அலட்சியமாக இருக்கலாம், கவனீனமாக இருக்கலாம், மறந்து இருக்கலாம். அவைகளை நினைவூட்டி நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்வதற்காக வேண்டித்தான் இப்படியான உபதேசங்கள். வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபுல் முஃமினீன், உபதேசம் செய்யுங்கள், அந்த உபதேசம் மூமின்களுக்கு பயன் தரும். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று பரவலாக நாங்கள் பார்க்கலாம், நிறைய மஸ்ஜிதுகள்ல மக்களுக்கு உபதேசங்கள் சென்று அடைய வேண்டும், பயான்கள் ஊடாக நல்ல செய்திகள் சென்றடைய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் ஏற்பாட்டாளர்கள், நிர்வாகிகள் ஒன்றிணைந்து சில விசேஷ உபதேசங்கள் பயான்களின் அடிப்படையில் மக்களை பள்ளிக்கு அழைக்கிறாங்க. நன்றாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பள்ளியை பொறுத்தவரை அல்லாஹ்வுக்கு உச்சக்கட்டமான விருப்பத்துக்குரிய இடம்தான் இப்படியான மஸ்ஜிதுகள். அஹப்புல் பிலாதி இலல்லாஹி, அல்லாஹ்வின் பக்கம் அதிகமாக அல்லாஹ் நேசிக்கக்கூடிய ஒரு இடம்தான் ஊர்களிலே இப்படியான மஸ்ஜிதுகள், மசாஜிதுஹா, பள்ளிகள். வ அப்கலுல் பிலாதி இலல்லாஹி, அல்லாஹ்வுக்கு வெறுப்பான உச்சக்கட்டமான அல்லாஹ் வெறுக்கக்கூடிய இடம்தான் அஸ்வாகுஹா, சந்தைகள்.
பஜார்கள் என்று சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் ஹதீஸ்ல பார்க்கிறோம். வாருங்கள், அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள், பள்ளிக்கு வாருங்கள் என்று சொன்னா உச்சக்கட்டமான சந்தோஷம் அடையணும். அல்லாஹ் எதை விரும்புகின்றானோ அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடத்துக்கு அழைக்கப்படுகின்றோம். அந்த இடத்துல இருந்து உபதேசங்களை கேட்க வேண்டும். அப்போதுதான் உள்ளத்தில் மாற்றங்களை கண்டுகொள்ள முடியும், உள்ளத்தில் சீர்வுகளை நாம் செய்து கொள்ள முடியும். இல்லை என்று சொன்னால் வலைத்தளங்களில் வருது தானே, சோசியல் மீடியாக்களில் வருது தானே சொல்லி அலட்சியமாக இருப்போம் என்று சொன்னால் ஷைத்தான் வேறு பக்கம் கொண்டு போயிடுவான். எனவேதான் நாம் ஈமானில் உறுதியாக கொள்கையில் தெளிவாக இருப்போம் என்று சொன்னால், இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்வாக பள்ளியோடு எங்களோட தொடர்பு இருக்கணும், பள்ளியோடு எங்களோட தொடர்பு இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் எங்களை சீர்படுத்திக் கொள்ள முடியும். அல்லாஹ் சொல்றான், கு அன்ஃபுஸக்கும் அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களது குடும்பத்தார்களையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் எச்சரிக்கிறான். குடும்பத்தோட வரணும், உபதேசங்களை கேட்கணும். இன்னைக்கு நாங்க சொல்றோமா இல்லையா, வீட்டுல அமல் இல்ல, வீட்டுல தொழுகை இல்ல, சுன்னத்தான தொழுகை இல்ல, இரவு தொழுகை இல்ல, தஹஜ்ஜத் தொழுகை இல்ல, குர்ஆன் ஓதுறது இல்ல. எல்லாரும் அதிகமாக நீ பாருங்க, வீட்டுள்ள பிள்ளைகள பிரச்சனை, உம்மா பாப்பா பிரச்சனை. ஏன் பிரச்சனை வருது? மார்க்கத்தை விட்டு நாம் தூரமாகும் பொழுது, மார்க்கத்தை விட்டு நாம் தூரப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் வீட்டுக்குள்ள பிரச்சனை தான் கொண்டு வருவான், வாழ்க்கையில பிரச்சனையை கொண்டு வருவான், உலக ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்துவான். பிரச்சனை இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான இபாதத்துகளோட அமலோட இருப்போம் என்று சொன்னால் கஷ்டங்கள் சோதனைகள் வரும், ஆனால் அதை அல்லாஹ் இன்பமாக ஆக்கி தருவான். அந்த அடிப்படையில் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் இந்த உலகத்தில் நிறைய அத்தாட்சிகள் இருக்கலாம், நிறைய அத்தாட்சி இருக்கின்றன. அந்த அத்தாட்சியை நாம் பார்க்கும் பொழுது எங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும்? ஏன் உலகத்தில் அல்லாஹ் தஆலா அத்தாட்சிகளை வைத்திருக்கின்றான்? எதற்கு வைத்திருக்கின்றான்? குர்ஆனை ஹதீஸ் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பொறுத்தவரை விசுவாசிகளுக்கு ஈமானை அதிகரிக்க செய்வதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்க்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய அந்த செய்திகளை கேட்கும் பொழுது ஒரு மூமினுடைய உள்ளம் நடுங்கும், அந்த உள்ளத்தினூடாக இறையச்சம் அதிகமாகும் ரப்பு சொல்கின்றான். அதே நேரம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியுடைய விஷயத்தில் கவனமாக இருப்போம் என்று சொன்னால், அலட்சியமாக இருப்போம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தண்டனை பயங்கரமாக இருக்கும். நிறைய சான்றுகளை குர்ஆனிலும் ஹதீஸிலும் நாங்கள் கவனிக்கலாம். அல்லாஹ் நினைவுபடுத்துகின்றான், இன்னமல் மூமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹ், அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறப்பட்டால் மூமின்களுடைய உள்ளம் வஜிலத் குலூபுஹும், அது உள்ளங்கம் நடுங்கும்ன்றான். அல்லாஹ்வை பற்றி பேசினால், அல்லாஹ்வை பற்றி எடுத்து காட்டினால், அல்லாஹ்வுடைய வல்லமைகள், அல்லாஹ்வுடைய ஆளுமைகள், அல்லாஹ்வை பற்றி மூமின்களிடத்தில் எடுத்து காட்டினால் உள்ளம் நடுங்கும். அந்த அளவுக்கு அல்லாஹ் நினைவுபடுத்துகின்றான். நடுங்குச்சு சஹாபாக்களுக்கு. ஒரு வார்த்தை பேசினால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி பேசினால், அந்த ரப்புடைய வல்லமையை பற்றி பேசினால், ரப்பு சொல்லக்கூடிய செய்தியில் எடுத்து காட்டினால் சஹாபாக்கள் துடிப்பார்கள், உள்ளம் நடுங்கும், கண்கள் நீரை சொரியும், கண்களை அழுது கொண்டே இருப்பார்கள். வரலாறு நிறைய நாங்க பார்க்கிறோம். அதான் ரப்பு சொல்றான், அல்லாஹ்வை பற்றி எடுத்து காட்டினால் மூமின்கள் பயப்படுவார்கள், மூமின்களுடைய உள்ளம் நடுங்கும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அவரிடத்தில் அல்லாஹ்வுடைய வசனங்கள், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் எடுத்து காட்டப்பட்டால், ஓதி காட்டப்பட்டால் ஜாதத்தும் ஈமானா, ஈமான் அதிகரிக்கும், ஈமான் அதிகரிக்கும். இதுக்குத்தான் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள். இந்த உலகத்தில் அல்லாஹ் அத்தாட்சியை வச்சிருக்கிறான்டா, அதை பார்க்கும் பொழுது மூமினுடைய உள்ளத்தில் ஈமான் அதிகரிக்க வேண்டும். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அந்த மூமின்கள் அல்லாஹ் மீது முழு நம்பிக்கையோடு இருப்பார்கள். 8வது அத்தியாயம் 2வது வசனம். அல்லாஹ் என்ன சொல்றான்?
முதலாவது மூமின்களிடத்தில், மூமின்கள் என்று சொன்னால் ரப்பை ரப்பாக ஏற்றுக்கொண்டவர்கள், சும்மா போற போக்கு அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளல. அன்றைய காலத்தில் இருந்தாங்க, எல்லாரும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. முஷ்ரிக்கீன்கள் அவங்களும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. யூதர்கள் அவர்களும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். கிறிஸ்தவர்கள் அவர்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் உண்மையான விசுவாசிகள் யாருன்னு சொன்னால் அல்லாஹ்வையும் அல்லாஹ் சொல்லக்கூடிய உபதேசங்கள் போதனைகளை தூதரை ஏற்றுக்கொண்டு யாரெல்லாம் அவைகளை நடைமுறைப்படுத்தினார்களோ அவர்கள் தான் விசுவாசிகள், அவர்கள் தான் உண்மையாளர்கள். அதான் ரப்பு சொல்றான், உண்மையான விசுவாசிகளுக்கு எப்பையும் பயம் இருக்கும், நடுங்குவார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்க்கும் பொழுது ஈமான் அதிகரிக்கும், இறையச்சம் கூடும் என்பதைத்தான் ரப்பு இந்த இடத்துல பேசுறான். அதே போன்று பாருங்கள், ரப்பு சொல்றான், வஃபில் அருளி, இந்த பூமியில ஆயாத்துன், நிறைய அத்தாட்சிகள் இருக்கின்றன. இந்த பூமியில நிறைய அத்தாட்சி இருக்கின்றன. லில் மூகினீன், யாரெல்லாம் உறுதியாக ஆழமாக விசுவாசிகளாக இருக்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பூமியில நிறைய அத்தாட்சிகளை நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். வஃபி அன்ஃபுசிக்கும், உங்களிடத்திலும் நிறைய அத்தாட்சி இருக்கின்றன. ரப்பு பேசுறான், பூமியில் மட்டுமல்ல உங்களிடத்திலும் நிறைய அத்தாட்சிகளை நாம் வைத்திருக்கின்றோம். அஃபலா துபசிரூன், நீங்கள் பார்க்க வேண்டாமா, நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? 51வது அத்தியாயம் 20வது 21வது வசனத்தில் அல்லாஹ் இந்த தகவலை சொல்றான். பல்ல என்ன சொல்றான்டா, உங்களுக்குள்ள நிறைய அத்தாட்சி தந்திருக்கிறேன். அத்தாட்சி என்றால், அத்தாட்சி என்று சொன்னால் அல்லாஹ் எங்களுக்கு தந்த அனைத்தும் அத்தாட்சி. அதைத்தான் இன்னொரு பக்கமாக நிஅமத் என்று சொல்வோம். இந்த கண்கள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, இந்த நாவு அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. அல்லாஹ் என்ன தந்திருக்கின்றான், அல்லாஹ் சொல்றான், உங்களுக்குள் நிறைய அத்தாட்சிகளை தந்திருக்கின்றேன், பூமியில் நிறைய அத்தாட்சிகளை அமைத்திருக்கின்றேன், சிந்தியுங்க, அதை நீங்க கவனிங்க. நீங்க பார்க்கலாமா? ரப்பு இதையெல்லாம் கவனிச்சு என்ன செய்யணும், எங்களை சீராக்கி கொள்ள வேண்டும், எங்களை நல்ல நிலைமை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்கள், இந்த பூமியை பொறுத்தவரை நாங்கள் பார்க்கக்கூடிய மரங்கள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள். இந்த உலகத்தை நீங்க பார்க்குறீங்க இல்லையா, வித்தியாசமான மரங்கள், சிறிய மரங்கள்ல இருந்து பெரிய பெரிய மரங்களை பார்க்கிறோமா இல்லையா, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள். அல்லாஹ் சொல்றான், இந்த மரங்கள் எனக்கு அடிபணிகின்றன, இந்த மரங்கள் என்னை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றன, இந்த மரங்கள் எனக்கு சஜ்ஜா செய்கின்றன, இந்த வானம் எனக்கு சஜ்ஜா செய்து அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, இந்த சூரியன் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, இந்த சந்திரன் நட்சத்திரங்கள் மேகம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்னை வணங்கிக் கொண்டிருக்கின்றன. ரப்பு பேசுறான். கடல்கள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, மலைகள் ரப்பு சொல்றான், மலைகள் என்னை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றன. இப்படி ஒவ்வொன்றும் நான் அத்தாட்சியாக படைச்சிருக்கிறேன். நீங்கள் இவைகளை பார்த்ததற்கு பிறகு, இவைகளை கண்டதற்கு பிறகு நீங்கள் நிராகரிப்பீர்கள் என்று சொன்னால், அலட்சியமாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தண்டனை கட்டாயம் வந்து சேரும் என்ற எச்சரிக்கையும் அல்லாஹ் நிறைய எடுத்து காட்டுறான். முதலாவது கவனிங்க, கிட்டத்தில் வந்துட்டு போய் சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் அடிக்கடி வருது. எங்களுக்கு என்னன்னு சொன்னால் சந்திர கிரகணம் வருதாமே, அதை எப்படி நாங்கள் பார்க்கிறது? வெற்றி கண்ணால பார்க்கிறதா, கண்ணாடி போட்டு பார்க்கிறதா, எதை வச்சு பார்க்கிறது? அப்படித்தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். சூரிய கிரகணம் பார்க்க முடியுமா, பார்க்க முடியாதா, இப்படிதான் பேசுறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது இப்படியான ஒரு மாற்றம் வரக்கூடிய நேரத்தில் பயப்படுவாங்களாம், நடுங்குவாங்களாம், எல்லாரையும் அழைப்பாங்க, வாங்க வாங்க பள்ளிக்கு வாங்க, பள்ளிக்கு வாங்க. அல்லாஹ் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட்டான். இது அப்படி தண்டனையே தந்துருவான். அப்படியே வச்சிட்டான்னு சொன்னா இந்த உலகத்தில் வாழ முடியாது. அல்லாஹ் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு தண்டனையை தரப்போனானா, வாங்க பள்ளிக்கு, இஸ்திக்ஃபார் செய்வோம், தஸ்பீஹ் செய்வோம், நிறைய சதக்கா செய்யுங்க, தொழுவோம், உபதேசங்கள் நிறைய பார்க்கிறோம். எதுக்கு? அல்லாஹ்வுடைய தூதர் பயப்படுறாங்க, இதனால தண்டிச்சிருவானா? இப்போ உங்களுக்கு தெரியும்,
யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்கள் மன்றத்தில் பிரச்சாரம் செய்கிறாங்க. அதிகமாக ஏற்றுக்கொள்ளலை, கோவம் வந்துருச்சு. என்ன செய்கிறாங்க? ரப்புட்ட பேசுகிறாங்க. யா அல்லாஹ், எவ்வளோ எடுத்துக்காட்டினேன் யா அல்லாஹ், சரி வராது, உன்னை தண்டனையை இறக்குன்ட்டாங்க. உன் தண்டனையை கொடு. அந்த காலத்தில் நபிமாருடைய வாழக்கூடிய காலத்தில் அல்லாஹ் இடி மூலமாக, மின்னல் மூலமாக, மேகம் மூலமாக அல்லது பூகம்பம் மூலமாக, கடல் மூலமாக அழிக்கக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கலாம். ஏன்னா பார்த்து அப்பை நிராகரித்தால் அல்லாஹ் அப்படிதான் செய்வான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரப்பிட சொல்லிட்டாங்க, உன்னை தண்டனை இறக்குன்னு சொல்லி. அப்படியே என்ன செய்து வானம் நிறம் அப்படியே மாறுது. யூனுஸ் நபியே போறாங்க. வரலாறு உங்களுக்கு தெரியும், நீண்ட வரலாறு. இங்க மக்கள் என்ன செய்யறாங்க? அந்த தண்டனையை பார்த்தோன்னே அப்படியே மாறிடுறாங்க. அல்லாஹ்வுடைய தண்டனை இறக்குறான், அல்லாஹ்வுடைய தண்டனை வரப்போகுது, நாங்க மாறிடுவோம். கொள்ளைக்குள்ள இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை நாங்க பார்க்கிறோம். அதாவது மாறு செய்தால் அல்லாஹ் இப்படியான விஷயங்களை வச்சு என்ன செய்வான்? தண்டிப்பான். அதுல ஒன்று தான் அல்லாஹ் சொல்றாங்க, இன்ன ஷம்ஸ, நிச்சயமாக இந்த சூரியன், வல் கமர், இந்த சந்திரன், ஆயத்தானி, இரண்டு அத்தாட்சிகள். சூரியனும் சந்திரனும் இரண்டு அத்தாட்சிகள். மின் ஆயாத்தில்லா, அல்லாஹ்வுடைய நிறைய அத்தாட்சிகள் இருந்து முக்கியமான இரண்டு அத்தாட்சிகள். வயுஹவ்விஃபுல்லாஹு பிஹிமா இபாதஹு, அந்த ரெண்டையும் வச்சு அல்லாஹ் அடியார்களை எச்சரிக்கை செய்கின்றான் என்ற செய்தி புகாரில 1041 ஹதீஸ் இலக்கத்திலும் முஸ்லிமில் 1663 ஹதீஸ் இலக்கத்திலும் கவனிக்கலாம். ரசூல் என்ன சொல்றாங்க? நிறைய அத்தாட்சிகள்ல பிரதானமான முக்கியமான அத்தாட்சிகள் தான் சூரியனும் சந்திரனும். இதை வச்சு அல்லாஹ் என்ன செய்றான்? அடியார்களை எச்சரிக்கின்றான், அடியார்களை பயமுறுத்துகின்றான். பார்க்கிறோமா இல்லையா? அது அப்படியே ஒளியில் இருந்துருச்சுண்டா. சூரிய கிரகணம் வந்துச்சு, சந்திர கிரகணம் வந்துச்சு, அப்படியே இருட்டாச்சு. இருட்டாவே இருந்தா வாழ்க்கை முடிச்சு. அல்லது சூரியன் கிரகணம் வருது, அது தன்னை மாற்றிக்கொள்ளுது, எல்லாம் மாத்தினான். அது அப்படியே இருந்துச்சுண்டா, அது அப்படியே அந்த இயற்கை அந்த சூழல்ல இருந்து மாறாம அப்படியே அல்லாஹ் வச்சுட்டாண்டா, வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. அல்லாஹ் எச்சரிக்கிறான், கவனமா இருங்க, உங்களை மாற்றிக்கொள்ளுங்க, அமல்கள் ஈடுபடுங்க. அதைத்தான் ரசூல் செஞ்சாங்க. கிரகணங்கள் ஏற்படக்கூடிய நேரத்தில், அத்தாட்சிகள் ஏற்படக்கூடிய நேரத்தில் என்ன செய்வாங்க? எல்லாரும் அழைப்பாங்க, வாங்க ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் எல்லாம் வாங்க, வாங்க அல்லாஹ்வை நாம் தொழுவோம், zikர்கள் செய்வோம், தஸ்பீஹ்கள் செய்வோம், இஸ்திக்ஃபார் செய்வோம், தௌபா செய்வோம். அன்றைய தினங்கள்ல சதக்கா நிறைய செய்யுங்க. ஏன் ரசூல் வழிகாட்டினாங்க? ரப்ப நெருங்கணும். அல்லாஹ் எங்களை ஏதோ சோதிக்கிறான், அல்லாஹ் ஒரு தண்டனை தந்துருவானோ, எங்களை அழிச்சிருவானோ, எங்களை இந்த மாதிரி ஏற்பாடு செய்திருவானோ, அல்லாஹ்வுக்கு நம்ம என்ன இஸ்திக்ஃபார் செய்வோம், அதனூடாக அல்லாஹ் இதை மாற்றட்டும். நிறைய நாங்க பார்க்கலாம். பொதுவாக நீங்க விளையும் கொள்ளுங்க, அத்தனை பிரச்சனைகளுக்கு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அடிப்படை இஸ்திக்ஃபார் தான், தௌபா தான். குர்ஆன் நீங்க நிறைய படிச்சு பாருங்க, நிறைய தௌபா பத்தி அல்லாஹ் பேசுவான், இஸ்திக்ஃபார் பத்தி பேசுவான். இஸ்திக்ஃபார் செய்யுங்க, தௌபா செய்யுங்க, உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களை தாரண்டுவான். உங்களை மன்னிக்கின்றேன், நன்மையை நிறைய தருகின்றேன், செல்வத்தை தருவேன், பொருளாதாரத்தை தருவேன், தேவையான அத்தனையும் தருவேன். அடிப்படை இஸ்திக்ஃபார். தௌபா அப்படின்னு சொன்னா இதெல்லாம் எப்போ வரும்? பள்ளியோடு தொடர்பாக இருந்தால் தான் வரும். அந்த சிந்தனை பள்ளியோடு தொடர்பாக இருந்தால் தான் வரும். நினைச்சா பள்ளிக்கு வாரது, அதான் சத்தம் கேட்டாலும் மனசு இடம் கொடுக்குது இல்லை ஜமாத்துக்கு போய் தொழுகிறதுக்கு. நீங்க பாருங்க, குறைஞ்சது சுபுஹ் நேர தொழுகை, ஃபஜ்ர் தொழுகை வீட்டில் தான் இருப்போம், வீட்டில் தான் இருப்போம். அதான் சத்தம் கேட்டாலும் கூட எழும்புறது இல்லை, பள்ளிக்கு வாரதில்லை. ஊர்ல தான் இருக்கிறோம், பள்ளியை சூழா இருக்கின்றோம், பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கிறோம், ஆனால் தூரமாக இருக்கிறோம். ஷைத்தான் அவன் வலையில எங்களை வச்சிருக்கிறான். இனிமே அன்புக்குரியவர்களே, இதுக்குத்தான் நிறைய உபதேசங்கள், இதுக்குத்தான் உங்களுக்கு நிறைய வழிகாட்டல்கள். பள்ளிக்கு வாங்க, உட்காருங்க, படியுங்க, கேளுங்க, மறந்ததை புதுப்பிச்சுக் கொள்ளுங்க என்பதெல்லாம் எதற்கு? மரணிக்கின்ற வரை மார்க்கத்தில் உறுதியாக, மார்க்கத்தில் தெளிவாக இருக்க என்பதைத்தான்
இஸ்லாம் எங்களுக்கு எடுத்து காட்டக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த அடிப்படையில் தான் அத்தாட்சியை நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் இறையச்சத்தோடு பயபக்தியோடு இருக்க வேண்டும் என்ற தகவலைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு எடுத்து காட்டுது. ஒரு சம்பவத்தை பாருங்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரப்பிட்ட பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்றா, கால ஈசா இப்னு மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹும்ம ரப்பனா அன்சில் அலைனா மாயிதத்த மினஸ் ஸமாய், யா அல்லாஹ் எங்களுக்கு வானத்தில் இருந்து ஒரு உணவு மரவையை இறக்குவாயாக. ரப்பிட்ட கேட்கிறான், வானத்தில் இருந்து ஒரு உணவு மரவையை இறக்குவாயாக. தக்கூனு லனா ஈதன் லிஅவ்வலினா, அது எங்களுக்கு சமகாலத்தில் வாழக்கூடியவர்களுக்கு அது இறங்கினுடனே ஒரு பெருநாளை போலவும், வாஹிரினா ஆயத்த மின்க, பின்னால் வரக்கூடியவர்களுக்கு ஒரு அத்தாட்சியாக ஆக்குவாயாக. என்ன நினைச்சுக்கிறாங்க? ரப்பிட்ட கேட்கிறாங்க. வர்சுக்னா, எங்களுக்கு நீ ரிஸ்க் அளிப்பாயாக. வஅன்த கைரு ராஸிகீன், நீ உணவளிப்பதில் ரிஸ்க் அளிப்பதில் சிறந்தவன் என்ற செய்தியை முதலாவது சொல்றாங்க. அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்னு கவனிங்க. அல்லாஹ் சொல்றான், காலல்லாஹ், அல்லாஹ் சொல்கின்றான், இன்னி முனஸ்ஸிலுஹா அலைக்கும், நீங்கள் கேட்டதை உங்களுக்கு நான் இறக்குகின்றேன். ஃபமை யக்ஃபுர் பாது மின்கும், நான் இறக்கியதற்கு பிறகு, அந்த அத்தாட்சியை நேரடியாக கண்டதற்கு பிறகு யார் நிராகரிக்கிறாரோ, யார் அலட்சியமாக இருக்கின்றாரோ, ஃபஇன்னி உஅஸிபு அஸாபன், அவரை நான் கடுமையாக தண்டிப்பேன். லா உஅஸிபுஹு அஹதம் மினல் ஆலமீன், லா உஅஸிபுஹு அஹதும் மினல் ஆலமீன், இந்த உலகத்தில் அப்படியான தண்டனை யாருக்கும் கொடுத்திருக்க மாட்டேன். அப்படியான பயங்கரமான தண்டனையை கொண்டு உங்களை நான் தண்டிப்பேன் என்று சொல்லக்கூடிய செய்தி 5வது அத்தியாயம் 114வது வசனம் 115வது வசனத்தை பார்க்கலாம். பல என்ன சொல்றான்டா, அத்தாட்சியை நான் தருவேன், நீங்க கேட்கிறீங்க, நான் இறக்கிறேன், நான் தருகிறேன். அந்த அத்தாட்சியரை பார்த்ததற்கு பிறகும் நீங்க நன்றி கெட்டவர்களாக நிராகரிப்பு என்று சொன்னால் கடுமையான முறை என்ன செய்வேன், உங்களை தண்டிப்பேன் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இப்போ இதெல்லாம் எதுக்குண்டா, அல்லாஹ்வுடைய அத்தாட்சி நிறைய நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதை நான் ஆரம்பத்தில் சொன்னேன். நாங்கள் போகிறோம், அப்படியே நிறைய மரங்களை பார்க்குறோம். இந்த ஏரியாவில் நிறைய மாஷா அல்லாஹ் பெரிய பெரிய மரங்களை பார்க்குறோம். அதே போல் மலைகளை பார்க்குறோம், ஒவ்வொரு ஊர்களில் கடல்களை பார்க்குறோம். சூரியன், சந்திரன், வானம், மேகம் எல்லாத்தையும் பார்க்குறோம். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என் கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்துகிட்டே இருக்கிறான். இதை பார்த்து இன்னும் எங்களை சீராக்கிக் கொள்ள வேண்டும், நல்ல முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இப்படியான அத்தாட்சிகள் என்பதை அல்லாஹ் குர்ஆன் ஊடாக சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று பாருங்கள், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் பேசும்போது இப்படி சொல்லி காட்டுகின்றான். வமா மனனா அன் நுர்சில பில் ஆயாத்தி இல்லா கஸப பிஹா அல் அவ்வலூன், முன்னால் வந்தவர்கள், முன்னால் உள்ளவர்கள் நமது அத்தாட்சிகளை பொய்ப்பித்ததை தவிர வேறு ஒன்றுமில்லை, இருந்தாலும் நாம் அத்தாட்சியை அனுப்பி கொண்டே இருக்கிறோம் என்று சொல்லிட்டு, வஆத்தைனா சமூத நாகத முபஸிரா, நாம் சமூது கூட்டத்தாருக்கு நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு பெண் ஒட்டகத்தை நாம் கொடுத்தோம். ஃபலலமு பிஹா, அவர்கள் அதற்கு அநியாயம் செய்து விட்டார்கள். ஒமா நுர்சிலு பில் ஆயாத்தி இல்லா தஹ்வீஃபா, அல்லாஹ் சொல்றான், நாம் அத்தாட்சிகளை அனுப்புவது உங்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டித்தான், உங்களை எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டித்தான். 17வது அத்தியாயம் 59வது வசனத்தை சொல்லி காட்டான். அவங்க ஒட்டகத்தை கேட்டாங்க, நாம் அத்தாட்சியை கொடுத்தோம், நேரடியா பார்த்தாங்க, ஆனால் அநியாயம் செஞ்சாங்க, நிராகரிச்சாங்க, நன்றி கெட்ட நடந்தாங்க. அல்லாஹ் அப்படி அழிச்சிட்டான், அல்லாஹ் அழிச்சிட்டான், அந்த சமுதாயத்தை அழிச்சிட்டான். வரலாறு பாடம் நடத்துகின்றது. அதே போன்று பாருங்க, மூசா நபியுடைய கூட்டம் நிறைய கொடுத்தான், நிறைய அத்தாட்சிகளை பார்த்தார்கள், நிறைய அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நீமத்துக்களை அனுபவித்தார்கள். அப்படியெல்லாம் கொடுத்தான். நேரத்துக்கு சாப்பாடு மேலிருந்து வரும், மண்ணு சல்வான்னு சொல்லக்கூடிய அப்படியெல்லாம் என்ன செஞ்சான், உச்சக்கட்டமான நியமத்துக்கள்
உச்சக்கட்டமான அத்தாட்சிகள் இதெல்லாம் பார்த்தாங்க. ஆனால் நன்றி கெட்டவளாக நடந்து கொண்டாங்க. அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்தில் முன்னணியா இருந்தாங்க, நன்றி கெட்டவளாக இருந்தாங்க. அல்லாஹ் ஒரு கட்டத்தில் என்னண்டா இவங்களை எச்சரிக்கிறதுக்காண்டி அந்த ஜபலன், அதாவது சௌர்மலை, அதாவது சூர்மலை இருக்குது இல்லையா, அந்த மலை என்ன செய்யறான்டா அப்படியே தூக்குறான். இதன் தக்கனல் ஜபல ஃபௌகஹும், அந்த தூர் என்று சொல்லக்கூடிய அந்த மலையை நம்ம என்ன செய்தோம், அப்படியே உயர்த்தினோம். கஅன்னஹுலுல்ல, ஒரு மேகத்தை போல அந்த மலையை அவர்களுக்கு மேலாக அப்படியே தூக்கினோம். வல்லன்னு அன்னஹு வாக்கியும் பிஹி, அவர்களுக்கு அது மேலே விழுவதை போன்று அல்லாஹ் தஆலா அமைத்து என்ன செஞ்சான், அவங்களோட ஒப்பந்தம் பேசுறான். இப்போ நீங்க அல்லாஹ்வுக்கு வணக்கம் செலுத்துறீங்களா இல்லையா? அது 2வது அத்தியாயம் 63வது வசனத்தை சொல்லி காட்டுறான். மலை அல்லாஹ் அப்படியே தூக்கிட்டான். இவ்வளோ நான் தந்து நீங்க நன்றி கெட்டவளா இருக்கிறீங்க, இவ்வளோ தந்தும் எனது நியமத்தை நீங்க அனுபவிச்சு கொண்டு நன்றி கெட்ட மக்களா இருக்கிறீங்க, நிராகரிக்கிறீங்க. அல்லாஹ் மலையை தூக்கிட்டான், மேல மக்கள் கீழே இருக்கிறாங்க. அதனால தான் சொல்லுவாங்க, அந்த யூதர்கள் இப்பயும் கூட அவங்க அல்லாஹ்வை இறைவனை தொழுதால் அப்படி இப்படித்தான் தொழுவாங்க, வானத்தை பார்த்துக்கிட்டு தான் தொழுவாங்க. அல்லாஹ் மலையை தூக்கணும் பயந்துட்டாங்க, அவங்க உசுருக்கு பயம், மவுத்துக்கு பயம். அல்லாஹ் தூக்குன உடனே சரி சரி நாங்கள் தொழுகிறோம், உனக்கு கட்டுப்படும் சொல்லக்கூடிய செய்தியை அல்லாஹ் எங்களை நினைவுபடுத்துறான். அல்லாஹ் அப்படித்தான் செய்வான், தந்துக்கிட்டே இருப்பான். இன்னைக்கு அந்த தந்த அத்தாட்சிகளுக்கு நன்றிகளுக்கு நன்றி கெட்ட மக்களாக இருப்போம் என்று சொன்னால் அல்லாஹ் அதை அப்படியே எடுத்துருவோம். நிறையா இன்றைக்கு நீங்கள் பாருங்க, நடந்து வரக்கூடிய ஓடக்கூடிய சக்தியை தந்திருக்கிறான். அந்த ஆரோக்கியத்தை நாம் சரியாக பயன்படுத்தலாட்டி ஆரோக்கியத்தை எடுத்துருவோம். இன்றைக்கி நிறைய நாங்கள் பார்க்குறோமா இல்லையா? நிறைய நாங்கள் பார்க்குறோம். வீடுதோறும் வாசல் படி சொல்றது போல நோயாளி நிறைச்சி நாங்கள் பார்க்குறோம். நோய் வந்ததுக்கு பிறகு அல்லாஹ் அல்லாஹ், சரி நோய் வந்தாலும் அல்லாஹ் நினைக்கிறது இல்லை. அல்லாஹ் ஏன் தாராண்டா, நீ நன்றி கெட்டவனாக இருந்தாய், என்னை மறந்தாய், என்னை அலட்சியமாக இருந்தாய், கவனீனமாக இருந்தாய். ஒன்று மூமின்களை சோதிப்பதற்காண்டி தருவான், அல்லது வெற்றியாக்குவான். இன்னும் நன்றி கெட்டதாக இருந்தால் அது தண்டனையாக ஆக்கிடுவான். எதுவாக இருந்தாலும் சரி, செல்வமாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், அறிவாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் தந்ததை நாம் சரியாக முறையாக பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் ஏதோ ரீதியில் அல்லாஹ் எச்சரிக்கக்கூடிய தண்டனையை தருவான் என்பதை அடிப்படையாக அமைத்துக் கொள்ளுங்கள். எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ கேட்டோமோ விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவதற்கு படைத்தவன் தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு நஅஊது பில்லாஹ் மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்துக்குரியவர்களே, இறை விசுவாசிகள், உண்மையான அல்லாஹ்வுடைய அடியார்கள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்க்கும் பொழுது அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள்? அல்லாஹ் தஆலா 3வது அத்தியாயம் 189வது வசனத்திலிருந்து 191வது வசனம் வரை, அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தஹஜ்ஜத் தொழுகைக்கு எழும்பினால் சூரா ஆல இம்ரான்ல இந்த கடைசி 10 வசனத்தை ஓதுவாங்க. அது ஆரம்ப வசனத்தை கவனிச்சு பாருங்க. தஹஜ்ஜத்துக்கு எழும்பினால் அந்த வசனங்களை ஓதணும். ரசூல் ஓதி இருக்கிறான். அந்த ஆரம்ப வசனத்தை கவனிங்க. வலில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்லி, அல்லாஹ்வுக்குத்தான் இந்த வானங்கள் இந்த பூமி சொந்தமானது. வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் அனைத்து வஸ்துக்கள் மீது ஆற்றல் உடையவனாக இருக்கின்றான். இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்லி, வானங்களிலும் பூமியிலும் அல்லாஹ்வுடைய படைப்புகள்ல ஆட்சியமாக அல்லாஹ் அமைச்சிருக்கிறான், படைத்திருக்கின்றான். வஹ்திலாஃபில் லைல வன் நஹாரி, இரவையும் பகலையும் அல்லாஹ் மாறி மாறி வர செய்கின்றான். லஆயாத்தில் உலில் அல்பாப், அறிவுடையவருக்கு இதில் அத்தாட்சி இருக்கு. இரவு பகல் மாறி வாரது, வானங்களிலும் பூமியிலும் படைக்கப்பட்ட நிறைய அத்தாட்சிகள் சிந்திக்கக்கூடியவருக்கு என்ன இருக்குது, அத்தாட்சி இருக்கின்றன என்று சொல்லிட்டு அடுத்த வசனத்தை அல்லாஹ் பேசுறான் பாருங்க. அல்லதீன, இப்படிப்பட்ட நல்ல மக்கள்
நல்ல விசுவாசிகள் யذ்குரூன அல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம், அவர்கள் நின்ற நிலையில, உட்கார்ந்த நிலையில, சாய்ந்த நிலையில, யதஃபக்கரூன, அவர்கள் சிந்திப்பார்கள், ஃபி ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்ல், அல்லாஹ்வுடைய படைப்புகளை பற்றி, வானத்தில் உள்ள படைப்புகளை பற்றி, பூமியில் உள்ள படைப்புகளை பற்றி அப்படியே சிந்திப்பார்கள். சிந்தித்து சொல்வார்கள், ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, நீ இதை வீணுக்கு படைக்கலையா அல்லாஹ், சுப்ஹானக ஃபகினா அதாபன் நார், நீ மிக பரிசுத்தமானவன், எங்களை நரகத்திலிருந்து பாதுகாப்பாயாக என்ற ஒரு வழிகாட்டலை எங்களுக்கு சொல்லித்தாரான். அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லணும் என்பதை அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித்தாரான். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், மலைகள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள், மரங்கள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள், கடல்கள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள், ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. மலையை பார்க்கிற நேரத்தில் ஓதுங்க, ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, நீ வீணுக்கு படைக்கல. நம்ம எப்போ சரி யோசிச்சிருக்கிறோமா, அல்லாஹ் ஏன் இந்த மலையை படைச்சிருக்கிறான்? சும்மா ஏதோ காட்சியை பார்க்குறோம், உயரமான எவரெஸ்ட் மலை, இவ்வளோ பெரிய மலை, அழகான மலை, கருப்பு மலை, வெள்ளை மலை, சிவப்பு மலை, அப்படிதான் பார்க்குறோம். அல்ல மலையில ஏறணும் பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, சிந்திங்க, இந்த மலையை நான் ஏன் படைச்சிருக்கிறேன், வீணுக்கு படைக்கல. ஓத சொல்றான், ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, வீணுக்கு நீ படைக்கல, ஓதணும். மரங்களை பார்க்கிறோம், இந்த மரங்கள் நல்ல நல்ல மரங்கள், வீட்டு வளவுல வளர்க்கிறோம், போற இடங்கள்ல பார்க்கிறோம், ரசிக்கிறோம், அழகான காட்சிகள். அல்லாஹ் ஏன் படைச்சிக்கிறான், எதற்கு படைச்சிக்கிறான்? சிந்திச்சிக்கிறோம், அல்லாஹ் சிந்திக்க சொல்றான். அது மட்டுமல்ல, அப்படியான மரங்களை பார்க்கும்போது இந்த மலர் தஸ்பீஹ் செய்து, மரங்கள் தஸ்பீஹ் செய்து, ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, இந்த மரங்களை நீ வீணுக்கு படைக்கலையா அல்லாஹ் சொல்லணும். கடைகளை போறோம், குளிக்கிறோம், காலை நனைக்கிறோம், காத்து வாங்குறோம், கடற்கரையில் உடற்பயிற்சிக்கு ஓடுறோம், சிந்திச்சிருக்கிறோமா? ரப்பு பேசுறான், அல்லாஹ்வுடைய அத்தாட்சி சொல்லுங்க. கடலை பார்க்கும் பொழுது, ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, கடலை வீணுக்கு படைக்கல. சந்திரனை பார்க்கிற நேரங்களில், சூரியனை பார்க்கிற நேரத்தில், இரவை பார்க்கிற நேரத்தில், பகலை பார்க்கிற நேரத்தில் அடிக்கடி அடிக்கடி வரக்கூடிய முக்கியமான வார்த்தை சொல்லுங்க, ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபகினா அதாபன் நார், நீ பரிசுத்தமானவன் யா அல்லாஹ், எங்களை நரகத்திலிருந்து பாதுகார். பாடமாய்க்கொள்ளுங்க அந்த துவாவை. 3வது அத்தியாயம் 191வது வசனத்தில் பாடமாக்கி அடிக்கடி சஜால ஓதுங்க. காலையில் கதவை திறக்கிறீங்களே, வானத்தை அதாவது வெளிச்சத்தை பார்க்குறோம், சூரியனை, அந்த சூரியன் வெளிச்சத்தை ஓதுங்க. அந்த நேரத்தில் இரவில் நீங்கள் நைட்டை இரவை பார்க்குறீங்க, ஓதுங்க அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. சந்திரனை பார்க்குற நேரத்தில் அந்த வசனத்தை, அந்த குர்ஆன் வசனத்தை ஓதுங்க. அல்லாஹ் ஓத சொல்கிறான். அதெல்லாம் மூமின்கள் நடைமுறைப்படுத்துவார்கள். நின்ற நிலையில, உட்கார்ந்த நிலையில, சாய்ந்த நிலையில ரப்ப நினைப்பார்கள், அல்லாஹ்வை பற்றி சிந்திப்பார்கள், படைப்புகளை பற்றி சிந்திப்பார்கள். சிந்திக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் படைத்தவன் இந்த வசனத்தினூடாக சிந்தனைக்கு முன்வைக்கின்றான். எனவே சிந்திப்போம். வானத்தில் என்னென்ன படைப்புகள் இருக்கின்றதோ, பூமியில் என்னென்ன படைப்புகள் அத்தாட்சி இருக்கின்றதோ, அத்தனையும் சிந்திப்போம், அத்தனையும் பார்ப்போம், அல்லாஹ்வை புகழ்வோம், எங்களை சீரமைத்து நெறிப்படுத்தி அல்லாஹ்வுக்கு நெருக்கமான வணக்கங்களை, இபாதத்துகளை செய்து அல்லாஹ் விரும்பக்கூடிய அமைப்பில் மரணிக்கக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வோம். எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ, கேட்டோமோ, விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்ன அல்லாஹ் தஆலா நம் மரணிக்க செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகீமுஸ் ஸலாஹ்.